வணக்கம். இந்த பதிவு ஆசிரியர் தகுதி தேர்வு படித்து கொண்டிருக்கும் ஆசிரியர்களுக்கான பதிவு. இது ஜூலையில் பணியில் இருப்பவர்களுக்கு டெட் எக்ஸாம் நடக்க போகுது. அதுக்கு இந்த பதிவு உங்களுக்கு வாய்ப்பாக இருக்கும். நீங்கள் பேப்பர் 1 பேப்பர் 2 எழுதுறீங்க அப்படின்னா இந்த சைக்காலஜி கேள்விகள் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதை படிக்க தொடங்குங்க. சைக்காலஜி படிக்கலை, இனிமேல் தான் படிக்க போகிறீங்க அப்படின்னா கீழே ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துருப்பேன். அந்த பிளேலிஸ்ட்டில் சைக்காலஜி தொடர்பான அனைத்து வீடியோக்களுமே வரும். நீங்கள் மற்ற வேலையில் இருக்கும்போது கேள்வியை கண்டினியூவாக மேக்ஸ் மாதிரியோ இங்கிலீஷ் மாதிரியோ கிடையாது. இதை நீங்கள் ஒரு 4 தடவை கேட்டிங்கன்னா 5ஆவது தடவை நீங்களே ஆன்சர் சொல்லிடுவீங்க. அதனால் என்னால் படிக்க முடியல, புக் எடுத்து வச்சு படிக்க முடியல அப்படிங்கிறவங்க மற்ற ஒர்க் பார்த்துட்டு இருக்கும்போது இதை கேட்க ஆரம்பிங்க. கேட்க ஆரம்பிச்சிங்கனாலே படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தம். படிக்கலாம். சமர்பதி ஆசிரமத்தை தொடங்கியவர் யார்? சமர்பதி ஆசிரமத்தை தொடங்கியவர் மகாத்மா காந்திஜி. யுனெஸ்கோ தலைமையகம் எங்குள்ளது? யுனெஸ்கோ தலைமையகம் பாரிஸில் உள்ளது. யுனெஸ்கோ தலைமையகம் பாரிஸில் உள்ளது. 3வது கேள்வி பாருங்கள். டேஷ் மூளையின் 2 அரைக்கோளங்களையும் இணைக்கிறது, மேலும் அவற்றுக்கு இடையேயான தகவல் பரிமாற்றத்தினையும் அனுமதிக்கிறது. 2 அரைக்கோளத்தையும் இணைக்குது, தகவல் பரிமாற்றத்தையும் அனுமதிக்குது. யார் அப்படின்னா கார்பஸ் கோலோசோம். கார்பஸ் கோலோசோம். கல்வித்துறை இடம்பெறும் பட்டியல் என்ன என்று அழைக்கப்படுகிறது? ஒன்றிய பட்டியல். கல்வித்துறை இடம்பெறும் பட்டியல் என்ன என்று அழைக்கப்படுகிறது? ஒன்றிய பட்டியல் என்று அழைக்கப்படுகிறது. குருதேவ் என்று அழைக்கப்படுபவர் யார்? தாகூர். குருதேவ் என்று அழைக்கப்படுபவர் யார்? தாகூர். உலக எழுத்தறிவு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? செப்டம்பர் 8. உலக எழுத்தறிவு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? செப்டம்பர் 8. உங்களுக்கு மனசில் பதிகிறது கடினமாக இருக்குது அப்படின்னா திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருங்க. ஒரு கேள்வியை திரும்ப திரும்ப கேட்கும்போது அது உங்களுக்கு தானாகவே மனசில் பதிஞ்சிடும். அதை பேசுங்க. அதை பற்றி பேசுனீங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு. உலக எழுத்தறிவு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறதுன்னு யாராவது கேட்டிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 2 தடவை யாராவது கேட்கும்போது உங்கள் மனசில் பதிஞ்சிடும். செப்டம்பர் 8. 7வது கேள்வி பாருங்கள். ஈச் ஒன் டீச் ஒன் என்ற கருத்தை கூறியவர் யார்? ஈச் ஒன் டீச் ஒன் என்ற கருத்தை கூறியவர் மகாத்மா காந்திஜி. லத்தீன் மொழியில் பெர்சனோ என்பது என்ன? லத்தீன் மொழியில் பெர்சனோ என்பது என்ன? நடிகர்கள் அணியும் முகமுடி, அதாவது முகமுடி அப்படின்னு அர்த்தம். பெர்சனோ என்பது முகமுடியை குறிக்கிறது. சூப்பர் ஈகோ என்பதன் விளக்கம் என்ன? மனசாட்சி. சூப்பர் ஈகோ என்பதன் விளக்கம் மனசாட்சி. வார்தா கல்வி திட்டத்தை ஆராய அமைக்கப்பட்ட குழு எது? வார்தா கல்வி திட்டத்தை ஆராய அமைக்கப்பட்ட குழு ஜாகிர் உசைன் குழு. ஜாகிர் உசைன் குழு. சாந்தி நிகேதன் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1901. 1901. சாந்தி நிகேதன் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. தொடங்குனது 1, அப்போது 901. சாந்தி நிகேதன் என்பதன் பொருள் என்ன? அமைதி தழுவும் இடம். அமைதி தழுவும் இடம் தான் சாந்தி நிகேதன். தாகூர் இயற்கையை எவ்வாறு குறிப்பிடுகிறார்? கடவுளின் கையெழுத்து என்று குறிப்பிடுகிறார். தாகூர் இயற்கையை எவ்வாறு குறிப்பிடுகிறார்? கடவுளின் கையெழுத்து என்று குறிப்பிடுகிறார். கர்மயோகி என்ற நூலை எழுதியவர் யார்? கர்மயோகி என்ற நூலை எழுதியவர் அரவிந்தர். 15வது கேள்வி. கோடை மலை பள்ளியை நிறுவியவர் யார்? ஏஎஸ் நீல். கோடை மலை பள்ளியை நிறுவியவர் யார்? ஏஎஸ் நீல். சம்மர் ஹீல்னு வரும். கோடைமலை பள்ளியை நிறுவனது ஏஎஸ் நீல். அறிவொளி இயக்கத்தின் நோக்கம் என்ன? முதியோர் கல்வியை விரைவுபடுத்துதல். அறிவொளி இயக்கத்தின் நோக்கம் என்ன? முதியோர் கல்வியை விரைவுபடுத்துதல். பாத்பவன் என்பது எதை குறிக்கிறது? பாத்பவன் என்பது உயர்நிலை பள்ளியை குறிக்கிறது. பாத்பவன் என்பது உயர்நிலை பள்ளி. சிசுபவன் என்பது நர்சரி பள்ளி. சிசுபவன் என்பது எதை குறிக்கிறது? நர்சரி பள்ளியை குறிக்கிறது. இந்தியாவில் மிகப்பெரிய பல்கலைக்கழகம் இந்திரா காந்தி பல்கலைக்கழகம். இந்தியாவின் மிகப்பெரிய பல்கலைக்கழகம் இந்திரா காந்தி பல்கலைக்கழகம். அடுத்து, குழந்தைகள் நல மையமாக செயல்படுவது எது? 20வது கேள்வி. அங்கன்வாடி. குழந்தைகள் நல மையமாக செயல்படுவது அங்கன்வாடி. அறிவு வளர்ச்சி கோட்பாட்டை தோற்றுவித்தவர் யார்? பியாஜே. அறிவு வளர்ச்சி கோட்பாட்டை தோற்றுவித்தவர் பியாஜே. குழந்தையின் 2ஆம் பிறப்பு என்பது என்ன? குமரப்பருவம். குழந்தையின் 2ஆம் பிறப்பு என்று அழைக்கப்படும் பருவம் குமரப்பருவம். குமரப்பருவத்தை பற்றி பேப்பர் 1லையும் கேட்பாங்க, பேப்பர் 2லையும் கேட்பாங்க. குமரப்பருவத்தை பற்றி ஒரு கேள்வி கண்டிப்பாக இடம்பெறும். குழந்தையின் 2ஆம் பிறப்பு என்பது குமரப்பருவம். புலன் பயிற்சி கல்வி முறையை கொண்டு வந்தவர் யார்? மாண்டிச்சோரி அம்மையார். புலன் பயிற்சி கல்வி முறையை கொண்டு வந்தவர் மாண்டிச்சோரி அம்மையார்.
24 மனித உரிமைகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? டிசம்பர் 10. மனித உரிமைகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? டிசம்பர் 10. படைக்கும் திறனுடைய மனிதர்கள் யார்? விரி சிந்தனை உடையவர்கள். படைக்கும் திறனுடைய மனிதர்கள் யார்? விரி சிந்தனை உடையவர்கள். குழந்தைகள் நலனை பாதுகாக்கும் நிறுவனம் எது? யுனிசெஃப் நிறுவனம். குழந்தைகள் நலனை பாதுகாக்கும் நிறுவனம் எது? யுனிசெஃப் நிறுவனம். இந்தியாவின் ஐன்ஸ்டீன் என்று அழைக்கப்படும் கல்வியாளர் யார்? தாகூர். இந்தியாவின் ஐன்ஸ்டீன் என்று அழைக்கப்படும் கல்வியாளர் யார்? தாகூர். ஆயத்த விதி, பயிற்சி விதி, விளைவு விதி யாருடன் தொடர்புடையது? டான்டெக். ஆயத்த விதி, பயிற்சி விதி, விளைவு விதி யாருடன் தொடர்புடையது? டான்டெக்குடன் தொடர்புடையது. குழந்தைகள் தோட்டம் என்பது என்ன? கிண்டர் கார்டன். குழந்தைகள் தோட்டம் என்பது என்ன? கிண்டர் கார்டன். நவோதயா பள்ளி தொடங்கப்பட காரணமானவர் யார்? ராஜீவ்காந்தி. நவோதயா பள்ளிகள் தொடங்கப்பட காரணமானவர் ராஜீவ்காந்தி. தேசிய எழுத்தறிவு இயக்கத்தின் வயது வரம்பு என்ன? தேசிய எழுத்தறிவு இயக்கத்தின் வயது வரம்பு 15 வயது முதல் 35 வயது வரை. 15 வயது முதல் 35 வயது வரை. இயற்கை அரசு, இயற்கை மனிதன், இயற்கை நாகரிகம் என்பது யாரின் கல்வி சித்தாந்தம்? ரூசோவின் கல்வி சித்தாந்தம். ஏன்னா அவர் தான் இயற்கையை கடவுளின் கையெழுத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. இயற்கை அரசு, இயற்கை மனிதன், இயற்கை நாகரிகம் என்பது யாரின் கல்வி சித்தாந்தம்? ரூசோவின் கல்வி சித்தாந்தம். ரசஸ் பயன்படுத்திய முறை என்ன? தொகுப்பாய்வு முறை. ரசஸ் பயன்படுத்திய முறை தொகுப்பாய்வு முறை. மாஸ்லோவின் படிநிலை தேவைகளை மாற்றியமைத்தவர் யார்? மாஸ்லோவின் படிநிலை தேவைகளை மாற்றியமைத்தவர் ரூட். போஸ்ட் ஆஃபீஸ் என்ற நூலை எழுதியவர் யார்? தாகூர். போஸ்ட் ஆஃபீஸ் என்ற நூலை எழுதியவர் தாகூர். குடியரசு என்ற நூலை எழுதியவர் யார்? பிளாட்டோ. குடியரசு என்ற நூலை எழுதியவர் பிளாட்டோ. தன்னை அறிதல் கல்வி என்றவர், தன்னை அறிதலே கல்வி என்று கூறியவர் யார்? அரவிந்தர். தன்னை அறிதலே கல்வி என்றவர் அரவிந்தர். 38வது கேள்வி பாருங்க. உடல் மனம் ஆன்மா இணைவதே கல்வி என்று கூறியவர் மகாத்மா காந்தி. உடல் மனம் ஆன்மா இணைவதே கல்வி என்றவர் மகாத்மா காந்தி. அதனால தான் சொல்கிறேன், உங்கள் பிரச்சனைகள், உங்கள் டென்ஷன் எல்லாத்தையும் நீங்கள் விலக்கி வைக்கிறதுக்கு ஒரு சொல்யூஷனாகவே இந்த படிப்பை பயன்படுத்த முடியும். படிச்சிங்க அப்படின்னா உங்களை விட்டு எல்லாமே கொஞ்சம் தூரமாக போயிடும். நீங்கள் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்காகவாவது படிக்கிறத தொடங்குங்க. ஆசிரியரை நெறியாளர் என்று அழைத்தவர் யார்? ஆசிரியரை நெறியாளர் என்று அழைத்தவர் மாண்டிச்சோரி அம்மையார். மாண்டிச்சோரி அம்மையார் ஆசிரியரை எவ்வாறு அழைத்தார்? நெறியாளர் என்று அழைத்தார். அடுத்து 40வது கேள்வி பாருங்க. ஆசிரியரை தத்துவ ஞானி, நண்பர் என்று அழைத்தது யாரு? தாகூர். ஆசிரியரை தத்துவ ஞானி, நண்பர் என அழைத்தவர் தாகூர். ஆசிரியரை மேடை அமைத்து தருபவர், உற்று நோக்குபவர் என அழைத்தது யாருன்னு கேட்பாங்க? ரூசோ. ஆசிரியரை மேடை அமைத்து தருபவர், உற்று நோக்குபவர் என அழைத்தவர் ரூசோ. உலக மக்கள் தொகை நாள் எப்போது? ஜூலை 11. உலக மக்கள் தொகை நாள் எப்போது? ஜூலை 11. அதே மாதிரி இப்போ வேலையில் இருக்கிறவங்க, பணியில் இருக்கிறவங்களுக்கு தகுதி தேர்வு வைக்கிறாங்க இல்லையா, அதுக்கு உங்களுக்கு டைம் இருக்குது, 2 வருஷம் டைம் இருக்குது. இந்த ஒரு எக்ஸாம்லேயே பாஸ் பண்ணி போயிடுங்க அப்படிங்கிறது தான் மேலான கருத்தாக இருக்கும் எல்லாருக்குமே. இருந்தாலும் நீங்கள் படிக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி 2 மாதத்தில் பாஸ் பண்ணிவிடுங்க. இப்படி இல்லைனாலும் மனசு தளர விடாதீங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக ஃபினிஷ் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்கிறதான் என்னோடய கருத்து. அதனால தான் நான் ஃபஸ்ட்டு சொல்லும்போதே ஃபஸ்ட்டு 5th வரைக்கும் படிச்சிருங்க அப்படின்னு. 5th வரைக்கும் நீங்கள் தரவாக படிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களால் 50% நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம். தொடர்ந்து படிங்க, கண்டிப்பாக பாஸ் பண்ணிட முடியும். உங்களுக்கு 2 வருஷம் டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். உலக சகோதரத்துவம் என்ற கருத்தை வலியுறுத்தியவர் யார்? தாகூர். உலக சகோதரத்துவம் என்ற கருத்தை சொன்னது நம்ம தாகூர் தான். கவனித்தலை பெருமூளையின் செயல் என்றவர் யார்? கவனித்தலை பெருமூளையின் செயல் என்று சொன்னது ஹெப். கற்கும் மாணவனின் அளவு நிலை எதை பொறுத்து மாறுபடுகிறது? வயதை பொறுத்து மாறுபடுகிறது. கற்கும் மாணவனின் அளவு நிலை எதை பொறுத்து மாறுபடுகிறது? வயதை பொறுத்து மாறுபடுகிறது. தி ஸ்கூல் என்ற நிறுவனத்தை தோற்றுவித்தவர் யார்? கிருஷ்ணமூர்த்தி. தி ஸ்கூல் என்ற நிறுவனத்தை தோற்றுவித்தவர் கிருஷ்ணமூர்த்தி. சாந்தி நிகேதன் என்ற நிறுவனத்தை தோற்றுவித்தவர் தாகூர். சாந்தி நிகேதன் தோற்றுவித்தது தாகூர். தமிழகத்தில் அதிக தொடக்க பள்ளிகளை தொடங்கியவர் யார்?
காமராசர். தமிழகத்தில் அதிக தொடக்க பள்ளிகளை தொடங்கினது நம்ம காமராசர். சுவரில்லா பள்ளிகள் என்பது என்ன? நடமாடும் பள்ளிகள் தான் சுவரில்லா பள்ளிகள் என்று அழைக்கப்படுகிறது. சுவரில்லா பள்ளிகள் என்பது நடமாடும் பள்ளிகள். எஸ்எஸ்ஏ அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2001. RMSA அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2011. எஸ்எஸ்ஏ தொடங்கப்பட்டது 2001, RMSA தொடங்கப்பட்டது 2011. யாருடைய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் ஆங்கிலம் பயிற்று மொழியானது? மெக்காலே. யாருடைய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் ஆங்கிலம் பயிற்று மொழியானதுக்கு காரணம் மெக்காலே கல்விக் கொள்கை. மனச்செயல்களின் மையம் எது? பெருமூளை. மனச்செயல்களின் மையம் பெருமூளை. மரபு பண்புகளில் வேற்றுமையுடைய இரட்டையர்கள் எவை? இரு கரு இரட்டையர்கள். மரபு பண்புகளில் வேற்றுமையுடைய இரட்டையர்கள் இரு கரு இரட்டையர்கள். மரபு பண்புகளில் முழு ஒற்றுமையுடைய இரட்டையர்கள் யார் அப்படின்னா ஒரு கரு இரட்டையர்கள் தான் முழுமையாக ஒரே பண்பில் இருப்பாங்க. மொழியை கற்றுக்கொள்வதற்கு ஏற்ற வயது எது? மொழியை கற்றுக்கொள்ள ஏற்ற வயது 2 வயது முதல் 7 வயது வரை. 2 வயது முதல் 7 வயது வரை. அடுத்து, குழந்தையின் பாலினத்தை முடிவு செய்யும் உயிரியல் கூறு எது? ஜீன்கள். குழந்தையின் பாலினத்தை உறுதி செய்யும் கூறு எது? உயிரியல் கூறு ஜீன்கள். குழந்தை நல்ல சூழலில் வளர்க்கப்படும் போது நுண்ணறிவு ஈவு கூறுகிறது என்று கூறியவர் யார்? லிப்டன். போன வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் இப்போ ரிப்பீட் ஆகிருக்கு. குழந்தைகளின் நல்ல சூழலில் வளர்க்கப்படுகிறார்கள் என்றும்போது அவர்களின் நுண்ணறிவு ஈவு வளருது அப்படின்னு சொன்னது யாருன்னா லிப்டன். தரையில் இருக்கும் கயிறை பாம்பாக நினைப்பது என்ன அப்படின்னா திரிபு காட்சி. குழந்தை தரையில் இருக்கும்போது கயிறை பாம்பாக நினைப்பது என்ன அப்படின்னா திரிபு காட்சி. இதை எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, முன்னாடி சுனாமி வந்ததை பார்த்த ஒரு குழந்தை இப்போ லைட்டாக கடல் உள்வாங்கினா கூட சுனாமி தான் வரப்போகுது அப்படின்னு பயந்து ஓடுறது என்ன நிலை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது திரிபு காட்சி, இல்லை இல்பொருள் காட்சி, அந்த மாதிரி வரும். தூண்டல் இல்லையெனில் துலங்கல் ஏற்படாது. இந்த வகை கற்றல் என்ன? ஆக்க நிலையுறுத்தல் கற்றல். ஆக்க நிலையுறுத்தல் கற்றல். தூண்டல் இல்லையெனில் துலங்கல் ஏற்படாது. இது எவ்வகை கற்றல்? ஆக்க நிலையுறுத்தல் கற்றல். முடியரசு கோட்பாடு என்பது என்ன? முடியரசு கோட்பாடு என்பது ஒற்றை காரணி கோட்பாடு. இது நிறையா தடவை கேட்டிருக்காங்க அந்த கேள்வி. முடியரசு கோட்பாடு என்பது ஒற்றை காரணி கோட்பாடு. குடியரசு கொள்கை என்பது பல காரணி கோட்பாடு. குடியரசு கொள்கை என்பது பல காரணி கோட்பாடு. குழந்தை மைய கல்விக்கு குரல் கொடுத்தவர் யார்? குழந்தை மைய கல்விக்கு குரல் கொடுத்தவர் ரூசோ. விளையாட்டு என்பது மனிதனின் புனித செயல் என்று கூறினது யார்? ஃபாரோ பெல். விளையாட்டு என்பது மனிதனின் புனித செயல் என்று கூறியவர் யார்? ஃபாரோ பெல். விவேகானந்தரின் கல்வி தத்துவத்தின் அடிப்படை என்ன? வேதாந்த தத்துவம். விவேகானந்தரின் கல்வி தத்துவத்தின் அடிப்படை என்ன? வேதாந்த தத்துவம். மதம் என்பது கல்வியின் ஒரு அங்கம் என்று கூறியவர் யார்? விவேகானந்தர். மதம் என்பது கல்வியின் ஒரு அங்கம் என்று கூறியவர் விவேகானந்தர். இவன் இலிச்சின் கல்வி தத்துவம் என்ன? இவன் இலிச்சின் கல்வி தத்துவம் பள்ளியில்லா கல்வி அப்படிங்கிறது தான் இவன் இலிச்சின் கல்வி தத்துவம். பள்ளிக்கு சென்று கற்றல் என்பது மக்களின் மூட நம்பிக்கை என்று கூறியவர் யார்? இவான் இலிச். பள்ளிக்கு சென்று கற்றல் என்பது மக்களின் மூட நம்பிக்கை என்று சொன்னது யார்? இவான் இலிச். காந்தி ஆதார கல்வி தோற்றுவித்த ஆண்டு? காந்தி ஆதார கல்வி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1937. 70வது கேள்வி. தொலைதூர கல்வியின் மறுபெயர் என்னது? அஞ்சல் வழி கல்வி. அஞ்சல் வழி கல்வி. தொலைதூர கல்வியின் மறுபெயர் தான் அஞ்சல் வழி கல்வி. ஏற்கனவே கற்றதை நிலைநிறுத்த உதவுவது எது? பயிற்சி. ஏற்கனவே கற்றதை நிலைநிறுத்த உதவுவது பயிற்சி. உங்களுக்கும் அதே தான் சொல்கிறேன். நீங்கள் 1 hour படிக்கிறீங்கன்னா லாஸ்ட்டு 10 நிமிஷம் என்ன படிச்சிங்க அப்படின்றத ஒரு சின்ன ஹின்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை திரும்ப ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஹின்ஸை எடுத்து பார்த்துட்டு நம்ம இதெல்லாம் படித்தோம் அப்படின்னு ரீகால் பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் எல்லாருமே டீச்சர்ஸ் தான், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. படிக்கிறத பயனுள்ளதாக மாற்றிக்கோங்க. இல்லைனா இந்த படித்த 1 hourமே நமக்கு வேஸ்ட்டு. இன்றைக்கி 1 hour ஒன்று படிச்சுட்டு திரும்ப நாளைக்கு போய் வேறு ஒன்று படிக்கிறோம் அப்படின்னா இந்த 1 hour ரீகால் பண்ணிவிட்டு படிங்க. அப்போ தான் படித்ததுக்கான யூஸ் இருக்கும். பாலியல் என்பது என்ன? உடலியல் தேவை. பாலியல் என்பது உடலியல் தேவை.
தமிழ்நாட்டின் கல்வி அறிவு மிகுந்த மாவட்டம் எது? கன்னியாகுமரி. தமிழ்நாட்டில் கல்வியறிவு மிகுந்த மாவட்டம் கன்னியாகுமரி. இந்தியாவின் மிக உயர்ந்த கல்வியறிவு விகிதத்தை கொண்ட மாநிலம் கேரளா. இந்தியாவில் மிக உயர்ந்த கல்வியறிவு விகிதத்தை கொண்ட மாநிலம் கேரளா, 96%. உட்காட்சி கற்றலில் பயன்படுத்தப்பட்ட விலங்கு எது? உட்காட்சி கற்றலில் பயன்படுத்தப்பட்ட விலங்கு சிம்பன்சி விலங்கு. அது ஒரு குரங்கு. உட்காட்சி கற்றலில் பயன்படுத்தப்பட்ட விலங்கு சிம்பன்சி அப்படிங்கிற குரங்கு. சமூக வளர்ச்சியை கூறியவர் யார்? எரிக்சன். சமூக வளர்ச்சிக்கான படிநிலைகளை கூறினது எரிக்சன். நேர்முக அறிவுரை பகர்தலை தோற்றுவித்தவர் யார்? வில்லியம்சன். நேர்முக அறிவுரை பகர்தலை தோற்றுவித்தவர் வில்லியம்சன். மறைமுக அறிவுரை பகர்தல் அப்படின்னாலே காரல் ரோஜர்ஸ். ரோஜாவை மறைமுகமாக வச்சுருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வில்லியம் அப்படின்னா வில்லு நேராக தானே வரும். அப்போது வில்லு நேராக வரும். நேர்முக அறிவுரை பகர்தல். ரோஜாவை மறைமுகமாக வச்சுருந்தாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போலாம் நான் படித்தேன், அதுதான் சொல்கிறேன். தொடக்க கல்வியை ஒரு நாட்டின் அடித்தளம் என்று கூறியவர் யார்? அமர்த்தியா சென். தொடக்க கல்வியை ஒரு நாட்டின் அடித்தளம் என்று கூறியவர் யார்? அமர்த்தியா சென். காமராஜர் வர்ற வரைக்கும் தொடக்க கல்விகள் அதிகமாகவே இல்லை. தொடக்க கல்வியை அதிகமாக கொண்டு வந்தது காமராஜர் தான். மிக படித்த ஒரு ஆள். அதுக்கப்புறமா சொல்கிறாரு தொடக்க கல்வி தான் நாட்டின் அடித்தளம் அப்படின்னு. படிக்காமலே காமராஜர் அதை கொண்டு வந்தார். எப்படின்னு பார்த்துக்கோங்க. கல்வியின் இறுதி நோக்கம் தன்னை அறிதல் என்று கூறியவர் யார்? காந்திஜி. கல்வியின் இறுதி நோக்கம் தன்னை அறிதல் என்று கூறுறது யார்? காந்திஜி. இயற்கைக்கும் கடவுளுக்கும் தொடர்புடையது என்று கூறியவர் யார்? இயற்கைக்கும் கடவுளுக்கும் தொடர்பு இருக்குது. இயற்கை தான் கடவுளோட கையெழுத்து. இப்படிலாம் சொன்னது ரூசோ தான் சொன்னார். அடுத்து விவேகானந்தரின் ஆன்மீக குரு யார்? ராமகிருஷ்ண பரமஹம்சர். ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான் விவேகானந்தரின் ஆன்மீக குரு. குருகுல கல்விக்கு ஆதரவு கொடுத்தவர் யார்னா விவேகானந்தர். குருகுல கல்விக்கு ஆதரவு கொடுத்தவர் யார்? விவேகானந்தர். பரிசோதனை மைய கல்விக்கு ஆதரவு கொடுத்தது ஜான் டூயி. பரிசோதனை கல்விக்கு ஆதரவு கொடுத்தது ஜான் டூயி. டாரன்ஸ் மினசோட்டா சோதனை எதை பற்றியது? டாரன்ஸோட மினசோட்டா சோதனை ஆக்கத்திறன் பற்றியது. டாரன்ஸ் மினசோட்டா சோதனை ஆக்கத்திறன் பற்றியது. ரூசோவின் கருத்துக்களை பிற்காலத்தில் நிலைநாட்டியவர் யார்? மாண்டிச்சோரி அம்மையார். ரூசோவின் கருத்துக்களை பிற்காலத்தில் நிலைநாட்டியவர் யார்? மாண்டிச்சோரி அம்மையார். குறைந்த மனவெழுச்சி அதிக பலம் கொண்டவர் யார்? சிடுமூஞ்சி. குறைந்த மனவெழுச்சியும் அதிக பலம் கொண்டவங்க யார் அப்படின்னா சிடுமூஞ்சி. குறைந்த மனவெழுச்சி குறைந்த பலம் கொண்டவர்கள் அழுமூஞ்சி அப்படின்னு சொல்கிறாங்க. குறைந்த மனவெழுச்சியும் குறைந்த பலமும் தான் இருக்கும். அவங்க அழுமூஞ்சியாக இருப்பாங்க. அதிக மனவெழுச்சி அதிக பலம் உடையவங்க சிரித்த முகத்தோடு இருக்கிறவங்களால தான் முடியும். முதியோர் கல்வியில் இன்றைய பெயர் என்ன? சமூக கல்வி அப்படின்னு வச்சுருக்காங்க. முதியோர் கல்வி சமூக கல்வி அப்படின்னு மாற்றிருக்காங்க. பல்நோக்கு பள்ளிகளில் முக்கியமாக கற்பிக்கப்படுவது அறிவியல். பல்நோக்கு பள்ளிகளில் முக்கியமாக கற்பிக்கப்படுவது அறிவியல். ஜார்ஜ் அரசர் பள்ளிகள் எனப்படுபவை எவை? ராஷ்ட்ரிய பள்ளிகள். ஜார்ஜ் அரசர் பள்ளிகள் எனப்படுபவை ராஷ்ட்ரிய பள்ளிகள். அடுத்து இந்திய கல்வி தரத்தை உயர்த்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் எது? சர்வசிக்ஷா அபியான். சர்வசிக்ஷா அபியான். இந்திய கல்வி தரத்தை உயர்த்துறதுக்காக அறிமுகப்படுத்தின திட்டம் எதுன்னு கேட்டாங்கன்னா SSA சர்வசிக்ஷா அபியான். 94வது கேள்வி. வாழ்க்கை கல்வியை அறிமுகப்படுத்தினது யார்? வாழ்க்கை கல்வியை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஜான் டூயி. வாழ்க்கை கல்வியை அறிமுகப்படுத்தினது ஜான் டூயி. 95. நுண்ணறிவு என்ற சொல்லை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆல்பர்ட் பினே. நுண்ணறிவு என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் ஆல்பர்ட் பினே. பார்வையற்றோருக்கு வழங்கப்படும் நூல்கள் எவை? பேசும் நூல்கள். பார்வையற்றவருக்கு வழங்கப்படும் நூல்கள் பேசும் நூல்கள். சமூகத்தில் முதலில் தோன்றிய அமைப்பு எது? குடும்பம். சமூகத்தில் முதலில் தோன்றிய அமைப்பு குடும்பம். எதிர்மறை கல்வி யாருடையது? ரூசோவுடையது. எதிர்மறை கல்வி யாருடையது? ரூசோ. மக்தப் மற்றும் மதராசக்கள் என்பவை எவை? முஸ்லீம் கல்வி. மக்தப் மற்றும் மதராசக்கள் என்பவை முஸ்லீம் கல்விகள். மதராசக்கள் என்பது என்ன? உயர்நிலை பள்ளி. மதராசக்கள் என்பது உயர்நிலை பள்ளி. 101வது கேள்வி பாருங்க. உணர இயலாத ஒரு இலக்கு நிலையானது நடத்தை ஊக்குவிப்புகளாக செயல்படுகிறது என்பதை டேஷ் பதத்தின் மூலம் அறியலாம். இதனை வழிமொழிந்தவர் யார்? கற்பனை இறுதியாக்க அப்படிங்கிற பதத்தின் மூலம் அறியலாம். இதை வழிமொழிந்தவர் ஆட்லர். கற்பனை இறுதி ஆக்கம் அப்படிங்கிற ஒன்றை வழிமொழிந்தது யார் அப்படின்னா ஆட்லர்.
திடீரென மழலைகள் தூக்கத்திலே இறப்பதற்கு காரணம் இறப்பதற்கான காரணம் கண்டறியப்படாத காரணம். உயிரினங்கள் நடத்தை முறைகளை பாகுபடுத்தும் வகைப்பாட்டினை என்னன்னு சொல்கிறோம்? ஏதோகிராம்னு சொல்கிறோம். உயிரினங்களின் நடத்தை முறைகளை பாகுபடுத்தும் வகைப்பாட்டினை ஏதோகிராம் அப்படின்னு அழைக்கிறோம். இதெல்லாம் முன்னாடி எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விகள் தான். இது எல்லாமே தொடர்ந்து படிங்க. கண்டிப்பாக உங்களால் எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும். நன்றி, வணக்கம்.